XY set can complete a piece of work individually 6 hours 8 hours respectively. என்ன ரெண்டு தான் இருக்கு 6 hours 8 hours and 8 hours and 8 hours ஓகேவா 6 hours 8 hours and 8 hours அதாவது x வந்து 6 மணி நேரத்துலையும் y வந்து 8 மணி நேரத்துலையும் z-ம் 8 மணி நேரத்தில் ஓகேவா அவர் இதில் வந்து இந்த ஒர்க்கை என்ன பண்ணுறாங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. however only one person at a time can work each hour. அப்போ ஒரு மணி நேரமும் ஒருத்தர் தான் ஒர்க் பண்ண முடியும். nobody can work for 2 consecutive hours. ஸோ அடுத்தடுத்த ஹவரில் ஒரே ஆளை ஒர்க் பண்ணக்கூடாது. இதில் கண்டிஷன் all are engaged to finish the work. all are forkல ஒர்க் all are engaged to finish the work ஓகேவா ஃபைன். ஸோ what is the minimum amount of time minimum amount of time சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. they will take to finish the work. ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான் ஓகேவா. பட் இதில் கீவேர்ட்ஸ் தான் பார்க்கணும். ஆக்சுவலி திஸ் கொஸ்டின் ஆஸ்கின் சிடிஎஸ். ஸோ நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி அந்த வருஷத்துக்குள்ளே சிடிஎஸ் கொஸ்டினையாவது பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன் ஓகேவா. ஏன்னா கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஆல்ரெடி 2 வருஷம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் அந்த 222 பவர் 333 கொஸ்டின் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஏன்னா சிடிஎஸில் வந்து 555 பவர் 777 ப்ளஸ் 777 பவர் 555ங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நான் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் வந்துச்சு சரியா. ஸோ அதே மாதிரி இந்த டைம் அண்டு ஒர்க்கு சம்முமே சிடிஎஸில் இருக்குது. இதே சம்மும் இருக்குது, நம்பர் மட்டும் வேறு இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் இருக்குது 2 consecutive hours ஆல் ஆர் என்கேஜ்டு. ஸோ இதில் ஆல் ஆர் என்கேஜ்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆல் ஆர் என்கேஜ் ஆக வேண்டிய நாட் நெசசரிலி ஆல் ஆர் என்கேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிஷன்ஸ் வேரி ஆகும் ஓகேவா. சரி இதில் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் எஃபிஷியன்சி எடுப்போம். 48 வச்சுக்கலாமா 48ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸோட எஃபிஷியன்சி 8, ஒய்யோட எஃபிஷியன்சி 6, ஜெட்டோட எஃபிஷியன்சி 6. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரி இப்போ மொதல் நாள் யார் ஒர்க் பண்ணுறா அதே தான் சொல்லியிருக்காங்களா. only one person at a time to work each hour, nobody work 2 consecutive days. ஓகே இப்போ எல்லாரையும் ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஸோ இதில் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுறது எக்ஸு தான். அப்போ எக்ஸை மட்டுமே வச்சு 6 நாளே ஒர்க் 6 மணி நேரத்தில் ஒர்க் முடிச்சிருக்கலாம் கரெக்டாக. ஸோ அதுக்காண்டி தான் இவங்க இப்படி பண்ணுறாங்க. பட் நம்ம கரெக்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே கம்மியாக ஒர்க் முடிக்கிறது. அப்போ 8 ஒர்க்கு ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும். ரெண்டாவது நான் எக்ஸை போடக்கூடாது, ஒய்யை போடுறேன் 6 ஒர்க்கு முடிஞ்சிடும். மூணாவது நான் எக்ஸை போடுறேன் 8 ஒர்க்கு முடிஞ்சிடும். நாலாவது நான் ஒய்யை போட்டு இசட்டை குவிட் இல்லாமல் பண்ணலாம். பட் ஆல் ஆர் என்கேஜ்னு சொல்லியிருக்காங்களே அப்போ இசட்டை ஒரு டேலி பண்ணுறேன். அப்போ 6 மறுபடியும் எக்ஸை போடுறேன் 8 மறுபடியும் ஒய்யை போடுறேன் 6. சரி 8 6 14 8 6 14 8 6 10 கூட்டினா 30 42 வந்துடுச்சு கரெக்டாக 42 வந்துடுச்சு. சரி இப்போ யாரை சார் போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் 42 வந்துடுச்சு. அடுத்து ஒரு 6 ஒர்க்கு பண்ணால் அடுத்து ஒரு 6 ஒர்க்கு பண்ணியாச்சு அப்படின்னா 48 வந்துடும். அப்போ டே கணக்கு 1 மீன்ஸ் ஹவர்ஸ் கணக்கு 1 2 3 4 5 6 7. ஸோ ஆப்ஷன் டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் தப்பு. ஏன்னா 6 வந்தால் 42 வந்துடும் அப்படிங்கிறது கரெக்டு. மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம்ங்கிற கேட்டிருக்காங்க, அதான் கீவேர்டு. அப்போது 1 2 3 4 5 6 அப்போது 6 ஹவர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி 42 ஒர்க் முடிஞ்சு போச்சு. இப்போ 7th hour ஓகேவா 7th hour நான் எக்ஸை போட்டேன் அப்படின்னா எக்ஸ் 8 ஒர்க் பண்ணுமா. என்கிட்ட இருக்கிறது என்னது தான் ரிமைனிங் 6 ஒர்க்கு தான் இருக்குது கரெக்டாக. எனக்கு 48 ஒர்க்கில் 42 போக மீதி 6 ஒர்க்கு தான் இருக்குது. அப்போது இதை 6/8 டேஸில் முடிச்சிருவாங்க. மீன்ஸ் 6/8 ஹவர்ஸில் முடிச்சிருவாங்களா. இட் இஸ் நத்திங் பட் 3/4ன்னு வந்துருமா. 3/4 hour இஸ் நத்திங் பட் 45 minutes. ஸோ ஆன்சர் வில் பி 6 hour 45 minutes. இதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ மினிமம் அமௌண்ட்டுன்னு கொடுத்தனால நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இப்போ 6 வந்து அதிகமாக என்கேஜ் பண்ணுவோம். இப்போ 6 6 8 6 6 8ங்க மாதிரி நம்ம 6 அதிகமாக என்கேஜ் பண்ணி பண்ணுவோம். இல்லை மினிமம் கேட்டனால 8 அதிகமாக என்கேஜ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் 6 hours 45 minutes.